ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ சிடெக்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த வேகன்சி வந்து 105 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 30,000க்கு மேலே வந்து உங்களுக்கு இருக்கும். ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 20 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சிடெக் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் வந்து பாருங்கள் சென்னையில் வந்து உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வியூ டீடைல்ஸ் அண்ட் அப்ளைன் இருக்க பதிலாக இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 25 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குமே ஜாப் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சென்னையில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்டகரி, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டெக்னீஷியனில் வந்து 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்குலாம் வந்து பாருங்கள் 10 வேகன்சி இருக்குது. ஓவராலாக உங்களுக்கு 100+ வேகன்சி வந்திருக்கு. ஜாப் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து சென்னையில் வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி, ஸோ இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வியூ டீடைல்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பாருங்கள் ஜாபோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சென்னை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சவங்க, எம்இஎம் டெக் முடிச்சவங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கில் செட்டுமே கொடுத்துருக்காங்க. பதில் அந்த ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஜாபோட ப்ரொஃபைலுமே நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இதுக்கான கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். சிடிசி வந்து பாருங்கள் மினிமம் சேலரி சிடிசியை வந்து 3.6 lakh per annum வந்து உங்களுக்கான சிடிசி வந்து இருக்கும். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஸ்டார்டிங் சேலரியை வந்து 30,000க்கு மேலே தான் வந்து இருக்க போகுது. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த அப்ளைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல வியூ டீடைல்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் 25 வேகன்சி இருக்குது. 45 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பிஇ பிடெக் எம்இஎம் டெக் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். பிஹெச்டி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷனுக்கான ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாருங்கள் மினிமம் ஒரு 1 இயர்லேருந்து 4 இயர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 1 இயர் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான ஸ்கில் செட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாபோட ப்ரொஃபைல்லாம் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். சேலரி வந்து 4.49 lakh வந்து per annumக்கு வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சேலரியுமே வந்து உங்களுக்கு ஹையர் லெவலில் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவல் கேட்டகரி, ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க, சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த கேட்டகரிக்கெலாம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து எடுக்கிறாங்க இது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில அது இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு ஏஜிலிருந்து பாருங்கள் ரிலாக்ஷனுமே இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் இருக்கும், ஓபிசினா 3 இயர்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதில் செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் கூட வந்து இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு மோஸ்ட்டாக அப்ளிகேஷன் நிறையா வந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் எக்ஸாம் வந்து வைக்கிற வாய்ப்பு இருக்குது. ரிட்டன் எக்ஸாமே வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து இன்டர்வியூ கூட வந்து இருக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு இன்டர்வியூ கூட வந்து வைக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயில் மூலிமா வந்து இன்டிமேஷன் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எப்படி அப்ளை பண்ணணும் நான் காமிச்ச பற்றில அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயே அதுக்கான ஸ்டெப்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 20 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்வியூக்கான டேட் எல்லாமே உங்களுக்கு இமெயில் மூலிமா கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.